மகாபிரதோஷே சிவமர்ச்சயேதா அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்றது. ஒவ்வொரு நாளுமே இந்த சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய சமயம் இருக்கே, அதுக்கு பிரதோஷ காலம் அப்படின்னு பேரு. இந்த திரையோதசி சேர்ற நாளைக்கு மகாபிரதோஷம் அப்படின்னு பேரு. அதுல சில காரியங்கள் பண்ணக்கூடாது. என்னது அப்படின்னா, தூங்கக்கூடாது, கட்டாயம் தூங்கக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறச்ச சாப்பிடக்கூடாது, கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, தலை வாரிக்க கூடாது, பெருக்குவது, அதாவது வீட்டை சுத்தம் பண்றதுக்காக வீட்டை கூட்டுவது, துடைப்பது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா இந்த சந்தியா காலத்துல சூரிய அஸ்தமிக்கிற சமயத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் விளக்கணும், கட்டாயம் விளக்கணும். எது பண்ணணும் அப்படின்னா, சுத்தனாக இருந்துண்டு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் தங்களை சுத்தம் செய்து கொண்டு மூஞ்சு கை கால்லாம் அலமிண்டு நெற்றிக்கு இட்டுக்கொண்டு சுவாமி சந்நிதியிலும் வீட்டின் வாசலிலும் விளக்கேற்ற வேண்டும், வாச தெளித்து கோலம் போட வேண்டும். இப்படி சுத்தாளாக இருந்துண்டு ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு நியமத்தோட இருந்துட்டு பகவான தியானிக்க வேண்டிய சமயம் தான் இந்த பிரதோஷ சமயம். ஒவ்வொரு நாளுமே இப்படிதான் இருக்கணும். அதுலயும் இந்த மகா பிரதோஷ சமயத்துல கட்டாயம் பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும். பரமேஸ்வரனுடைய கோவிலுக்கு போகணும், இல்ல வீட்டிலேயே பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும், சிவ பூஜை பண்ணணும். அப்படி இல்ல பகவான ஹிருதயத்துல தியானம் பண்ணணும். மகாபிரதோஷ சமயம் நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம். லக்ஷ்மி நரசிம்மனை ஆராதிக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவாள்னா லக்ஷ்மி நரசிம்மரை விசேஷமாக ஆராதனம் பண்ணுவா மகாபிரதோஷ சமயத்துல. அப்படி நரசிம்மம், ராகவன், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவர்களை ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப உகர்ந்ததான நாள் இந்த மகாபிரதோஷம் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஓணம் பண்டிகையாகவும் அமைந்திருக்கு. பகவான் நாராயணனை பூஜிக்கணும். எல்லாரும் கேரளத்துல ரொம்ப விசேஷமாக ஓணம்னு புது துணிமணிகளை அணிந்து கொண்டு பகவானை பூஜை பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருக்கு இன்றைய தினம்.